ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கின்ற 24 மணித்தியாலங்களில் 5 வக்து தொழுகைக்கு நீங்கள் டைம் ஒதுக்குங்க. எல்லாத்துக்குமே டைம் இருக்கிறது. மனம் போதும் என்று சொல்லும் அளவுக்கு அரட்டை அடிக்கவும் குரட்டை விட்டு தூங்கவும் நேரம் இருக்கிறது. 3-4 வேளை உன்று கழித்து வயிறு புடைக்க நேரம் இருக்கிறது. தெரியாத விடயங்கள் சம்பந்தமாக இன்னொருத்தனை பற்றி ஃபேஸ்புக்கில் மிக கேவலமாக எழுதுவதற்கு அவகாசம் கிடைக்கிறது. பிசினஸ்ல எப்படி எந்த ரூட்டால போனா எப்படி லாபம் கிடைக்கும் என்ற நுட்பம் இருக்கிறது. அதுக்கு நேரம் இருக்கிறது. உடல் தந்து அதற்குள் உயிரும் உணர்வும் தந்து சிந்திக்கின்ற திறனும் தீரமும் தந்து நாடியதை செய்து கொள்ள ஊனல் இல்லாத உடலையும் கோணல் இல்லாத அறிவையும் தந்து காத்து போஷிக்கின்ற அந்த அல்லாவை வணங்குவதற்கு 24 மணித்தியாலங்களை கொண்ட ஒரு நாளில் 24 மணித்தியாலம் குறைஞ்சது 50 நிமிடத்தை 5 வக்து தொழுகைக்கு நம்மளால நிறைவேற்ற இயலாதா? ஒரு தொழுகைக்கு கூடினா 10 நிமிஷம். 24 மணித்தியாலங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறேன். மனிதா 50 நிமிஷம் வந்து என்ன சுஜூது செய்ய என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்ற நேரம் டைம் இல்லை. என்ன சொன்னாலும் டைம் கிடைக்குதில்லை. கொஞ்சம் பிஸி. 2 தொழுகையை சேர்த்து தொழுகிறார்கள் இருக்கிறாங்க ஊர்ல இருந்துட்டு. அவ்வளவு பிஸி. அசரில் போய் கடையில் குந்தினார் என்றால் மகரிப் தொழுகை இல்லை, அசர் தொழுகை இல்லை. சில நேரம் இஷா எல்லாத்தையும் வந்து 3 தொழுகை ஒன்றாக சேர்க்கிறது. நம்முடைய முதலாளிமார் ஹாஜியார்மார்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். நல்ல சமுதாயம் இருக்கிறார்கள். ஆனால் பொடுபோக்கு யாருக்குமே அல்லாஹ்வை வெறுக்கணும், வணக்க வழிபாட்டில் குறைபாடு செய்யணும் என்று யாருக்குமே மனசு இல்லை. ஆனால் எங்களுடைய பொடுபோக்கை நாங்கள் திருத்திக் கொள்ளணும்.